நீ போன பேரு. ஆமா அவன் துண்டத்துக்கு தான் லாகி போடுது. ஏன்னா அவன் போன வரவே போயிட்டான். மாமாவை செத்துட்டாரா? எத்தனை பேர் இருந்தாலும் உன்னுடைய தம்பி நான் இருக்கின்றேன். தம்பி உடையான் படை கேட்டார். ஆர்வம் எனக்கு புரியுதா இன்னைக்கு? தம்பி வாங்கறா. அப்படியே சண்டைக்கு போறியா? தம்பி அண்ணா இந்தா. சண்டை அண்ணா சண்டைக்கு போடா. ஏய் இல்லைமா ரெண்டு பேரும் சண்டைக்கு போடான்னு ஒண்ணு போயிடா. இந்த வார்த்தையா இருவர் இடத்துல இந்த வார்த்தையை உரைத்தாய். அவர்கள் திரும்பி வராமலே போயிட்டாங்க. அதனால் உன்னுடைய தம்பி நான் சவருக்கு செல்கின்றேன். நான் சவருக்கு செல்லும் பொழுதும் இப்பேற்பட்ட வார்த்தையை உரைக்கின்றாயே நியாயமானா? எப்படி இருந்தாலும் ஜெயம் உனக்கு தானே, நீ பயப்படாத. அப்படி ஆகட்டும். உன்னுடைய ஆசை இருக்க வரைக்கும் நிச்சயமாக என்றுமே கேட்க மாட்டேன். இரண்டு சமரிலே நமக்கே வெற்றி கிடைத்திருக்கிறதா? மூன்றாவது சமரிலே அதை பார்த்தில்லா, எவனோ ஒருவன் இந்த கச்சனையோடு சிங்கம் போல் சீறி வருகின்றான். அவனை பார்த்தால் யார் என்று தெரியவில்லையே. யாராக இருக்கக்கூடும்? யார் தெரியுமா? பாதாபி அசுரனுடைய தம்பி கனதாபீஸ்வரன் வருகின்றான். அவரை அழைக்க வேண்டும் என்றால் நம்முடைய படையில் இருந்து யார் செல்ல வேண்டும்? நீயே செல்ல வேண்டும். அப்படியா? அம்மா, இந்த ஒரு வார்த்தைக்காக நான் இத்தனை நேரமாக காத்திருந்தேன். எப்போது நான் செல்ல வேண்டும் என்று உரைத்து விட்டீரோ தற்போது செல்கிறேன். அவனை கொண்டு விட்டு வருகின்றேன். பண்ணியா சமருக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் சென்றுவதற்கு எத்தனை மாதமாகுமோ, எத்தனை வருடமாகுமோ, எத்தனை நாட்கள் ஆகுமோ? ஆகையால் உன்னுடைய மனைவியிருக்கின்றாலே லாவண்யா சாரவல்லி, அவளை அழைத்து அவளிடத்தில் விடைபெற்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு புறப்படலாம். அப்படியா? ஆகட்டும் தாயி. தன்னை லாவண்யா சாரவல்லி. அம்மா, அழைத்த காரணம் என்னம்மா? நாங்கள் இருவரும் சமருக்கு செல்ல போகின்றோம். சமருக்கு செல்ல போகின்றீர்கள்? ஆமா. ஆகையால் சென்று வாருங்கள் என்று ஒரு வார்த்தை உரைத்தால் போதும். அம்மா, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி என் கணவனை நான் பிரிந்திருந்ததே இல்லம்மா. ஆனா இந்த முறை என் கணவனை நான் பிரிந்திருக்கணுமா? சரி, அப்படி உனக்கு சமரிலேயே வெற்றி தோல்வி யாருக்கு எங்களுக்கு ஏதாவது நடந்துவிடும் என்று உனக்கு மனிதர்களே பயம் அவ்வளவுதான். உண்மைதான். சரி, ஆகையால் இதோ இருக்கின்றது வாடா மாலை. இந்த மாலை கருத்தில் பெற்றுக்கொள். அப்படியா? இந்த மாலை ஒரு வேளை வாடிவிட்டால் இங்கே உன் கணவர் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்று மனதிலே நினைத்துக்கொள். அப்படியா? அது மட்டும் முடியாது. இது இருக்கின்றது அணையா விளக்கு. இந்த விளக்கினை பெற்றுக்கொள். ஒருவேளை இந்த விளக்காகப்பட்டது அணைந்து விட்டால் கணவருக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது என்று நினைத்துக்கொள். அது மட்டும் முடியாது. என்னுடைய வேட்டை நாய் ஒன்றை கொண்டு செல்கின்றோம். எங்களுக்கு முன்பதாக அந்த நாய் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டால் கணவர் உயிருக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டது என்று எண்ணிக்கொள். இந்த வேட்டை நாய் எங்களுடைய கரத்தோடு அழைத்துக் கொண்டு செல்கிறோம். இந்த நாயாகப்பட்டது திரும்ப இல்லைத்தாலும் எங்களுக்கு ஆபத்து என்று நீ எண்ணிக்கொள்ளலாம். அப்படியா? இப்பொழுது செல்லலாமா? செல்லலாமே. வீரவன்னியா, புறப்படி வெட்டி அக்னியில 5 வயது சிறுவனாக தோன்றி வீர வன்னியனாகி 16 வயது வாலிபனாக முன்முன்ன வந்திருக்கிறேன். நான் தான் வீர நீதான் சாம்பலில் பிறந்தவனா? என்னுடைய அண்ணன் மகனையும் என்னுடைய மாமனையும் வதைத்து விட்டீர்கள். ஆனால் இப்பொழுது நானே ஓடி வந்திருக்கின்றேன் உன்னிடத்திலே சமர் புரிவதற்காக.
நிச்சயமாக மனிதர்களே, ஏய். இது நாள் வரைக்கும் ஆணவத்தோடு வளர்ந்து விட்டீர்கள். வரமதை பெற்றுவிட்டால் பெற்ற வரத்தை வைத்துக் கொண்டு இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே இன்னும் சில காலங்கள் எப்படி நல்ல முறையோடு வாழலாம் என்ற மனதிலே எண்ணம் கொள்ள வேண்டும். அப்படி அல்லாமல் வரத்தை தான் நாம் பெற்றுவிட்டோமே என்ற ஆணவத்தை கொண்டு அரைக்கிறர்களான நீங்கள் தேவர்களை எதிர்த்தீர்கள். ஆகையால் தான் உங்களை அடிக்க அண்ணன் எங்களை படைத்திருக்கின்றார். உண்மையை உரைக்கின்றேன். இன்னும் சில காலங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் செய்தது தவறு என்று என்னுடைய தாயின் பாதத்தை படித்து விட்டால் உயிரோடு வாழலாம். என்றால் இந்த மண்ணிலே மரணம் நிச்சயம். உன்னுடைய தாயின் பாதத்தை நான் புரிவதா? நிச்சயமாக முடியாது. உன்னிடத்திலே சமர் செய்து உன்னை வென்று உன்னை கொன்று என்னுடைய அண்ணனின் பாதத்தை கொண்டு சேர்ப்பேன். உன்னிடத்திலே சமருக்கு முடிவதற்கின்றேன். வாடா பார்க்கலாம். அத கொள்வேன் கொன்று குவித்து விட்டேன். இன்னும் இருப்பது அந்த வாதாபி ஒருவன் மட்டுமே. அவரை மன்னித்து விட்டால் தேவர்கள் அனைவருமே இன்னல் இல்லாமல் இன்பத்தோடு வாழ்ந்து வருவார்கள். புறப்படுகின்றேன். அந்த வாதாபி தம்பி போனது என்ன ஆச்சு? வெற்றி நமக்கு தானே? சரியான சண்டை. அந்த வன்னியும் தம்பி அடிக்க, உன் தம்பி அந்த வன்னி அடிக்க, வன்னியும் தம்பி அடிக்க, அவன் தம்பி அடிக்க, கட்சி வரைக்கும் என் தம்பி அடிக்கலையா? சரியான சண்டை. இது பெரிய அவங்க ஒரு கத்தி வச்சு போறியா? லேசா என்ன பண்ணறியா? அப்படி வச்சாரு கத்தி ஒரு இன்ச்சு உள்ள வச்சு போறியா? அதே உன் தம்பி கருமத்தோட அதே வன்னியா அப்படின்னு போறியா? வார்த்தை என்ன பார்த்து இந்த பேசுறியா? இன்னொரு நமக்கு அவங்க போறியா? ஒரு அரை அடி உள்ள போயிருக்கான். சும்மா புடிங்க வச்சிருப்பான். புடிங்க போட்டிருப்பான். அதே வார்த்தை போறியா? என்ன பார்த்து வார்த்தை இன்னொரு நமக்கு போறியா? கத்தி இந்த பக்கம் வந்துச்சு. அதே உன் நம்பியா அங்கேயே செத்து போடுங்க. தம்பி 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 மாண்டே மாடிந்தனவோ தம்பி மாண்டே மாடிந்தனவோ